ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி மாடி தோட்டத்தில் சின்னதாக ஒரு ஹார்வெஸ்ட் பார்த்துடலாங்க. குக்கும்பர் ரெடியாக நிற்கிறாங்க. இந்த அளவு பறிச்சா தான் எனக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. கருகராக நமக்கு வெட்டி சாப்பிட்றதுக்கு. இதுக்கு முன்னாடி 2-3 மாட்டி பறிச்சிட்டேன். இப்போ ஒன்றே ஒன்று இருந்து அதை பறித்து எடுத்துக்கிட்டேன். ஃபேஷன் ஃப்ரூட் பாருங்கள், பழுத்து ரெடியாகி அந்த சைடு போய் நிற்கிறாங்க. விட்டால் அந்த சைடு போய் விழுந்துடும். அதனால் அதையும் பறித்து எடுத்துட்டேன். அழகாக நிறம் வச்சு வந்திருக்கு பார்த்தீங்களா. இதுதான் அதோட ஸ்டேஜ் பழுத்துருக்குங்கிறது தெரிஞ்சிருக்குது. பக்கத்துலேயே ஒரு காய் நின்றுச்சு, அது காமிச்சு தந்தேன், அந்த வீடியோக்கு தெரியல. அதே மாதிரி முள்ளங்கி பாருங்கள், இலையெல்லாம் ஒரு மாதிரி சுருங்கின மாதிரி ஆயிடுச்சு. சரி விட வேண்டாயின்னு சொல்லிட்டு அதையும் பிடுங்கி எடுத்துக்கிட்டேன். ஒன்று நான் பிடுங்கி எடுத்தேன், ஒன்று என் பொண்ணு கையில் கொடுத்து பிடுங்க வச்சேன். அவள் பிடுங்கோடைய டைமே பாதி ஒடிஞ்சிருச்சு. ஐயோன்ட்டா. அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். அவங்கள்கிட்டையும் கொடுக்கணும் நம்ம பிடுங்கிறதுக்கு, செடி நடுறதுக்கு. எந்த செடி எந்த காயில் காய்க்குது, இதுவும் என் பொண்ணு பறிச்சது தான். எந்த காய் எந்த செடியில் இது காய்க்குது அதெல்லாம் அவங்க தெரிஞ்சுக்குவாங்க. அதெல்லாம் பறிக்கோடைய டைம். மிதிப்பாவல் பாருங்கள், ஒரு 2-3 நின்றுச்சு. ஒன்று பழுத்து போயிருந்துச்சு, அதையும் பறித்து எடுத்துக்கிட்டேன். சின்னதாக ஒரு ஃப்ரை பண்ணிக்கலாம், எனக்கு ஃப்ரை பண்ணி சாப்பிட ரொம்ப பிடிக்கும். அது மாதிரி ஒரே ஒரு ரோஸ் என் பொண்ணுக்கு, குக்கும்பர், ஃபேஷன் ஃப்ரூட், முள்ளங்கி, தக்காளி, மிதிப்பாவல். இன்னையோட ஹார்வெஸ்ட் இது தாங்க.